மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்திலே தொடர்ந்து ராகுவோடு சந்திரன் இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அது தொடர்கிறது. சந்திரன் தனது சொந்த நட்சத்திரங்களில் ஒன்றான ஹஸ்தத்தில் வலுவான நிலையிலே 6ஆம் இடத்திலே இருக்கிறது. 6ஆம் இடம் என்பது சந்திரனுக்கு வலுவான இடம். இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு பதவிகள் கிடைக்கும், புதிய பொறுப்புகள் கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே கணிசமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியனோடு இணைந்திருக்கிறது. சூரியன் செவ்வாய் சேர்க்கை என்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பதவி உயர்வு கிடைக்கும். மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. புதிய சேமிப்புகளை துவங்குவீர்கள். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு வலுவாக உள்ளது. அதிக நன்மைகள் நடைபெறும் மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே கன்னியில் சந்திரனும் ராகுவும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. ராசி அதிபதி சுக்கிரன் புதனோடு பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக நிலவரம் இன்னும் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. 3ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கும் குருவை தவிர பிற கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மை செய்யும் விதத்திலே அமைந்துள்ளன. எனவே நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் இருக்கும். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். தொழில் தொடர்பான அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். தொழில் தொடர்பான சில மாற்றங்கள் எல்லாம் இப்பொழுது நிகழும். அவை அனைத்தும் நன்மைக்கே நடைபெறுகிறது. உங்களது அலுவலகத்திலே சில மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம், சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கலாம். பணியிட மாற்றமும் கிடைக்கும் வாய்ப்பு வலுவாக உள்ளது. நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அத்தொழிலில் மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய, பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். ராசியிலேயே புதன் மிக வலுவான நிலையிலே அமைந்திருக்கின்ற காரணத்தினால் கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் விரும்புகின்ற கல்லூரியிலே நீங்கள் விரும்புகின்ற பாடத்தில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைத்து மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒரு நல்ல நாள். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். உற்றார் உறவினர் சந்திப்பு நிகழும். அனைவரோடும் மகிழ்ந்து குலாவி இருக்கின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். இது ஒரு மிக மிக அதிக அளவில் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக ரிஷபராசிக்கு விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலே ராசி அதிபதியின் மற்றொரு வீடான கன்னியிலே சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. ராசி அதிபதி புதன் சுக்கிரனோடு பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது. 2ஆம் இடமாகிய வாக்குஸ்தானத்தில் வியாழன் உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம். செல்வாக்கு அதிகரிக்கும், பேச்சு ஆற்றல் அதிகரிக்கும், நாவன்மை சிறக்கும். நகைச்சுவை பேச்சாலே அனைவரையும் கவர்ந்து விடுவீர்கள். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அதில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார நிலையிலே கணிசமான முன்னேற்றம் ஏற்படும். தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒரு நல்ல நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். பொருளாதார நிலையிலே ஏற்பட்டிருந்த அனைத்து விதமான சிக்கல்களும் தீரும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும்.